வந்துச்சு. அந்த நைட் எனக்கு தூக்கமே வரல. உன் நினைப்பாவே இருந்து. ஸோ அன்னைக்கெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப மிஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் இயர் நீ காலேஜ் அட்மிஷன் போறதுக்கு என்னை பார்க்கறதுக்காக வீட்டில் சண்டை போட்டு நான் இருக்கிற இடத்துக்கே வந்த அந்த நாள் 6th செப்டம்பர் 2022 அப்போ உனக்காக நான் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெயிட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் வேற ஒரு உலகத்தில் இருந்த நான் ஃபைனலா உன்னை மீட் பண்ணப்போ உன் பக்கத்தில் வரவே எனக்கு பயமா இருந்தது. அப்படியே ஸ்லோவா நடந்து போயிட்டே இருந்தோம். அந்த டைம்ல ரோடு கிராஸ் பண்றப்போ நீ ரோடு கிராஸ் பண்ண தெரியாம பாதியில நின்னுட்ட. அந்த டைம்ல நான் உன் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தேன். அந்த செகண்ட் எனக்கு அப்படியே எனக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளையே பறந்துச்சு. சாப்பிட ஹோட்டலுக்கு போனப்போ எனக்கும் 4 இட்லி ஆர்டர் பண்ணேன். நான் நார்மலாகவே நல்லா அதிகமாக சாப்பிடுவேன். பட் அந்த டைமில் என்னால் 2 இட்லி கூட சாப்பிட முடியல. ஏன்னே தெரியல. எனக்கு கை காலம் நடுங்குச்சு, நெஞ்செல்லாம் படப்படம் நடிச்சுக்குது, வயிற்றெல்லாம் கலக்குச்சப்போ. இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதா அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் கேக் பி கெஃபேக்கு உன்னை கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான் உன்னோட ஃபர்ஸ்ட் செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா உன் பர்த்டேக்கு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நீ அப்போ உங்கள் வீட்டில் இருந்தப்போ உங்கள் அக்காவோட நேமில் பார்சல் வர மாதிரி பிளான் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு கொரியர் பண்ண உனக்கே தெரியாமல் சர்ப்ரைஸ் கொடுத்தேன். அப்போ நீ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன. ஸோ அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. நீ